Hello everyone. இப்போ நம்ம MS Excelல floor and ceiling functions பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஃப்ளோர் ஃபங்க்ஷன். அதில் நம்பர் ஆர்குமெண்ட்டில் இந்த நம்பர் இருக்கிற செல்லை கொடுத்துட்டு கமா கொடுத்து அடுத்த ஆர்குமெண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆர்குமெண்ட்டில் இந்த நம்பரை கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்துடலாம். அதே மாதிரி ஈக்குவல் டு சீலிங் ஃபங்க்ஷன். நம்பர் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்து சிக்னிஃபிகன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்பியர் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சீலிங் ஃபங்க்ஷனும் ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் பை சிக்னிஃபிகன்ஸ் இந்த காலமில் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை சிக்னிஃபிகன்ஸ். இப்போ என்டர் கொடுத்தோம்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா மேலே வேல்யூ வரும் 1.325. இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்பியர் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இது ஃப்ளோர் அண்ட் சீலிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளோர்ன்ற காலமில் ரவுண்ட் டவுன் 1.325 நம்பர் பை சிக்னிஃபிகன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த செல்லில் ரவுண்ட் டவுன் பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து 1. அதே மாதிரி சீலிங் ஃபங்க்ஷனில் இந்த நம்பர் 1.325 அப்படிங்கிற நம்பரை வந்து ரவுண்ட் அப் பண்ணோம்னா 2. அதே மாதிரி இதில் வந்து 0. இப்போ அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து 1. அதே மாதிரி இது 0. அந்த சீலிங்கில் வந்து 1. இது வந்து 4. இந்த 5. அது வந்து 10. இங்கே வந்து 11. இங்கே 9. இங்கே வந்து 10 கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே 1. இங்கே வந்து 2. இங்கே 1. அதே மாதிரி ரவுண்ட் அப் பண்ணோம்னா 2. அதே மாதிரி இங்கே வந்து ரவுண்ட் டவுன் பண்ணோம்னா 4. இங்கே ரவுண்ட் அப் பண்ணோம்னா 5. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோர் அண்ட் சீலிங் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சிக்னிஃபிகன்ஸில் இருக்கிற இந்த காலமோட நம்பர்ஸ்லாம் வந்து இப்போ 4 into 1 வந்து 4 into 1 4 ஃப்ளோர் ஃபங்க்ஷனில் வந்துடுச்சு. அதே மாதிரி 4 into 2 8ன்னு அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி 5 zeros are 0, 5 1s are 5ன்னு வருது. அதே மாதிரி 150 into 0 வந்து 0, 150 into 1 வந்து 150. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 60 into 10 வந்து 60, 60 into 10 வந்து 60 into 10 600. அதே மாதிரி 60 into 11 வந்து 660. இந்த மாதிரி ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஃப்ளோர் அண்ட் சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.